Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றையுமே நிறைவேற்றவில்லை என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பாஜக வேட்பாளர் நாகேஷ்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் ஆட்சி நடத்தி வரும் திமுக அரசு இந்துக்களையும் இந்து தர்மத்தையும் பற்றியும் கொச்சையாக பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சிலிண்டர் மானியத்தை குறைப்போம் என்ற வாக்குறுதியை கடைசி வரை திமுக நிறைவேற்றவில்லை எனவும் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு குடும்பத்தை மட்டுமே கவனித்து வந்ததாகவும், தமிழகத்தில் 51% பேர் போதைக்கு அடிமையாகி உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகி உள்ளதாகவும் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். You will be surprised to know that 52% surge is there on the offences on the women. That we have to understand. And this DMK government has also never respected the religion, the Hindu religion, and the people of the Sanatan. Is not lit. That is how they are working. You also remember how Udaynidhi has talked about Sanatan Dharma. He has said it is like malaria, it is like HIV, it is like coronavirus, it is like dengue. And A. Raja, he talked about that Hindu religion is a menace. He also talked about saying that it is like a disease like a leprosy and HIV. So they have no respect for Hindu. Today one of the press correspondent asked me that you are talking about giving facilities to It is indeed a matter of great opportunity for me to be here in this election campaign, and the crowd which I am seeing here and the enthusiasm which I am seeing here, that gives me the confidence that you all have decided that on April 23rd you are going to remove this corrupt DMK government and bring AIDMK government here. That is what I can say. When I am here, it is a very auspicious occasion. Anai Varukkum Tamil Puthandu Valtukkulam. I wish you a very, very happy new year. May God give you strength, bring you prosperity and good health and renewed strength to work for the society. Today is also the day of when we see the 135th birth celebrations and birth anniversary of late Bharat Ratna Dr. Baba Saheb Ambedkar ji. We all know that he was the chief architect of the Indian Constitution, and his contribution in the Constitution is well known to all of us. We pay our regards to him, respects and reverence also to him. நண்பர்களே, இங்க வருகை தந்திருக்கூடிய மாவட்டத்தர் நாராயணன் அவர்களுக்கும் இந்த தலித் வேட்பாளர் டாக்டர் நாகேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய கூட்ட சகா திரு டாக்டர் கே.பி. ராமலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு சி. நரசிம்மன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு நாகேஷ், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஸ்ரீனிவாசன், அம்மா முன்னேற்ற மக்கள் கழகத்தை சேர்ந்த திரு ரமேஷ் ரெட்டி மற்றும் மாரேகவுடா, அது மட்டுமல்ல இங்க வருகை தந்திருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆர். அசோக் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் திரு சதீஷ் ஷெட்டி அவர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும், வருகை தந்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கின்ற கூட்டத்தின் உற்சாகத்தை பார்க்கின்ற பொழுது வருகின்ற 23ஆம் தேதி அன்றைக்கு நிச்சயமாக இங்கு ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப போது நிச்சயம் என்பதை உங்களுடைய உற்சாகத்தை புரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, இன்று தமிழ் புத்தாண்டு திருநாள். உங்கள் அத்தனை பேருக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்ல, இன்றைக்கு மிக முக்கியமான தினம். நம்முடைய மாண்புமிகு பாபா சாஹேப் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழா.
ஆகவே அதற்கும் அவருக்கு என்னுடைய மரியாதை செலுத்திக் கொண்டு நம்முடைய சட்டமேதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய தந்தையாக இருக்கக்கூடிய அவரையும் நாம் இந்த புனிதமான நாளை நினைவு கூர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்த பெருமை கொள்கிறேன். Today is the day when we should take the vow that we should do away with this corrupt DMK government and bring a government, the NDA government led by All India AIDMK, and for the betterment of Tamil Nadu, to see Tamil Nadu developed, to see Tamil Nadu secure, and to see corruption-free state Tamil Nadu. And for that, I request, and I'm here to appeal all of you, that on April 23rd, if you want to do that, you have to win Dr. Nagesh Kumar, and that for that I have come to request you. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் இன்னொரு சபதத்தை ஏற்க வேண்டும். தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தூக்கி எறிவது மட்டுமல்ல, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற நல்லாட்சியை கொண்டு வர வேண்டும், தமிழகத்துடைய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக ஒரு ஊழலற்ற ஆட்சி இங்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி அன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் டாக்டர் நாகேஷ்குமார் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Friends, DMK means dynasty, money and kickbacks. This is DMK. It is a family government. It is a government where Stalin is the leader and he is the father and the son is the heir and the Kanimozi, the sister, is the partner and others are the managers who are managing. So it is a family affair, it's a dynasty, and it is for money. Cut money, commission money, all types of corruption we see in the government of DMK. And it is a government of kickbacks that we have to understand. There is no democracy. It is, although Tamil Nadu is known for its ancient history of democracy, but here at this point of time, it is not democracy. It is actually dynastic rule which is ruling the country. And I would also like to share with you that the Tamil Nadu, which was once called as the progressive state, has now become a drug-addicted state. Full of drugs addiction is there. In every nook and corner of the state, and in all the streets you find drug addicts, and the expansion of the drugs and the business which is going on about the drugs, that we have to understand. I would like to share with you that in Tamil Nadu, the surge of drug offences has increased to 51%. You will be surprised that this DMK government has betrayed the youth, because the maximum affected people are the youth. They have betrayed the women. They have betrayed the children. You will be surprised to note that there is a 125% surge increase in the protection of child and sexual offences, POCSO cases. The offences on the children, sex abuse, has increased to 125%, that we have to understand. நண்பர்களே, திமுக என்று சொன்னால் டிஎம்கே, அதற்கு ஆங்கிலத்தில் டைனாஸ்டி மணி அண்ட் கிக் பேக் ஆட்சி என்று சொல்லுவார்கள். அதாவது டைனாஸ்டி குடும்ப ஆட்சி, பணத்தை கொள்ளையடிக்கிறது, அதே மாதிரி கமிஷன் கரப்ஷன் பண்றது, இதுதான் திமுகவோட ஆட்சி. இங்க யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? ஸ்டாலின் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார். கனிமொழி அவர்கள் மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மற்ற அத்தனை பேரும் அங்க வெறும் மேனேஜர் மாதிரி கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஆகவே இந்த பணம் கொள்ளையடிக்கின்ற, கமிஷன் வாங்குகிற, ஊழலை கொள்கையாக கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை நாம் தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் உடனடியாக. அது மட்டுமல்ல, உங்களுக்காக நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், தமிழகத்தின் இளைஞர்களை, குழந்தைகளை போதையின் பக்கமாக இந்த திராவிட முன்னேற்ற அரசாங்கம் இழுத்து சென்றது மட்டும் அந்த போதையில தள்ளி கொண்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் 51% அதிகமாக இங்க மக்கள் போதை பழக்கத்தில் அடிமையாக்கி இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி இங்கே செய்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழகத்திலே மிக அதிகமான காரணத்தினாலே
போக்சோ மூலமாக தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்கள் அதிகமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே தமிழகம் ஒரு காலகட்டத்தில் ஜனநாயகத்துக்கு பெயர் போனது ஒரு மாநிலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்கே ஜனநாயகம் என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு கேலித்துக்கு கூத்தான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஊழலால் நிறைந்த ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, As I said that the women are deprived of their rights, you will be surprised to note that 52% surge is there on the offences on the women. That we have to understand. And this DMK government has also never respected the religion, the Hindu religion and the people of the Sanatan. You very well know how the Kartikeya Deepan, they went against the High Court orders, they went to the Supreme Court and they saw to it that the Deepam is not lit. That is how they are working. You also remember how Udaynidhi has talked about Sanatan Dharma. He has said it is like malaria, it is like HIV, it is like coronavirus, it is like dengue. And A. Raja, he talked about that Hindu is a religion is a menace. He also talked about saying that it is like a disease like a leprosy and HIV. So they have no respect for Hindu. Today one of the press correspondent asked me that you are talking about giving facilities to the temples. I said yes. We are a secular country. We respect all religions. But here the DMK has seen to it that they have been working anti-Hindu, anti-Sanatani. That we have to understand. நண்பர்களே, அது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரிஞ்ச தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு இந்துக்களுக்கு எதிரான ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்றத்தில் அந்த கோயில் மலை உச்சியில தீபம் ஏற்றதற்கு என்னவெல்லாம் இந்த அரசாங்கம் தொல்லைகள் கொடுத்தது உங்களுக்கு தெரியும். அதே போல திராவிட முன்னேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை குறித்து மிக இழிவாக பழித்து பேசியிருக்கிறது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏ. ராஜா என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்லுகிறார்? சனாதன தர்மம் என்பது இந்த நாட்டிற்கு பிடித்த மிகப்பெரிய வியாதி என்றும் அதை ஒரு குஷ்டரோகத்திற்கு ஈடு இணையாக அதை விவரித்திருக்கிறது சொன்னால், அது போன்ற ஆட்கள் மீண்டும் இந்த நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கிட்டத்தட்ட 51% அதிகமாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆட்சி உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதிலே நாம் அத்தனை பேர் உறுதியோடு இங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். As far as the manifesto is concerned, I would like to share that Prime Minister Modi's government is known a government of responsive government, a responsible government, an accountable government. And we are also called as a report card government. But when we talk about the DMK, most of the more than 70% of the manifesto promises have not been fulfilled. That we have to understand. And when I say so, we all remember that they had said that 100% subsidy will be given on the LPG gas cylinder. That was not fulfilled. They had said that they will be cutting the petrol prices by 5 rupees and 4 rupees for diesel. That was not done. They also said that 3,50,000 employment will be given and vacancies will be filled. That promise was also not kept. They had said that they will be giving monthly electricity billing and every household will get annually a benefit of 6,000 rupees. That was also not fulfilled. So this government, the DMK government, is a government where there is no governance. It is full deep neck into corruption, and it is a government where it is a misgovernance, and this government should go. That is what I have come to appeal to you. அன்பார்ந்த மக்களே, அது மட்டுமல்ல, மோடி அவர்கள் எப்படி மக்களுக்காக ஆட்சி செய்வது நான் சொல்ல இருக்கின்றேன். அதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக தேர்தலுக்கு சொன்னதிலே எதையெல்லாம் செய்யவில்லை என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது 503வது அவர்கள் கடந்த வருடம் 2021 தேர்தல் அறிக்கையில சொல்லக்கூடிய விஷயம், ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் 100 ரூபாய் சப்சிடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்கல. மக்களை ஏமாத்திருக்கல. அதே போல பெட்ரோல் டீசல் வரை 5 ரூபாய் குறைக்கணும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் கொடுக்காம தமிழக மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல,
187வது அவருடைய உறுதிமொழி என்னன்னு சொன்னால் 3 லட்சம் பேருக்கு அரசாங்க உத்தியோகம் இளைஞர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஒருத்தருக்கும் உத்தியோகம் வேலை கொடுக்கவே இல்லை. அத்தனைக்கு மேலாக நம்முடைய வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சார கட்டணத்தை மாசத்துக்கு ஒரு முறை நம்ம கணக்கீடு பண்ணி அதன் மூலமாக கிட்டத்தட்ட 6000 ரூபாய் நமக்கு மிச்சமாகக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் அதை கூட செய்யாமல் அவர்கள் மிக மோசமானது ஆட்சி, சொன்னதையும் செய்யவில்லை, சொல்லாதையும் செய்யல என்று மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே ஒரு மோசமான ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். On one side, I gave you the picture of DMK, how negative they have been for the past so many years and what is their credentials. I spoke in detail about it. But you should also understand how NDA, how under the leadership of Prime Minister Modi, how our states are working, and especially the countries going forward, that we have to understand. And when I say so, you understand. 10 years back, 11 years back, we were called as a fragile 5 economy. We were called as one of the fragile economies. Now, in last 11 years, we have taken a long jump from 11th economic power. We are now the 4th largest economy in the world, and we are going for a 3rd largest economy in the world. If I talk about steel manufacturing, we are number 2 in the world. If I talk about mobiles, 11 years back, you had mobile where it was written made in China, made in Indonesia, made in Japan, made in Taiwan. Now you have got all your mobiles in your hand. It is written made in India. 98% mobiles are being manufactured in India. If I talk about the electronics manufacturing, it has increased by 6 times. And if I talk about what Modi ji gave to Tamil Nadu, that we have to understand. Here I would like to say, this Stalin, he is a bad craftsman, and a bad craftsman always blames his tools. He always keeps on blaming the center. But Prime Minister Modi has given 14 lakh crores for the welfare schemes of Tamil Nadu, that we have to understand. Prime Minister Modi has given grant in aid 2.555 lakh crores to Tamil Nadu, only one state. And more than 4,000 kilometers of highways have been built in Tamil Nadu, that we have to understand. நண்பர்களே, நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மோசமான தோல்விகளை சொல்லுகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிற்கு என்ன செய்ய, மோடி அவர்கள் என்ன செய்ய கூட நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய நாடு 2014 ஆண்டுக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு முன்பாக மிக மோசமான பொருளாதார இந்த நாட்டில் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்க தெரியுமா? உலகத்திலே 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மட்டுமல்ல, 3வது இடத்தை நோக்கி நாம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இரும்பு உற்பத்தியிலே, ஸ்டீல் உற்பத்தியிலே நாம் உலகத்திலே 2வது மிகப்பெரிய நாடாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பாக நம்ம மொபைல் போன் வாங்கணும்னு சொன்னா, அலைபேசி வாங்கணும்னு சொன்னா அது மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் தைவான் அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த நாட்டில் கிடைக்கிற மொபைல் போன்ல 98% போன்கள் மேட் இன் இந்தியால தயாரிக்கிற பொருள் தான், மொபைல் போன் தான் நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கோம். அதே போல எலக்ட்ரானிக்ஸ் துறையில உலகத்திலேயே 6 மடங்கு நம்ம உற்பத்தி அதிகப்படுத்தி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மோடியோட தமிழகத்திற்கு என்ன செய்திருக்காரு என்று ஸ்டாலின் அவ்வப்போது கேள்வி கேட்டு, ஸ்டாலின் மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆட்சியாளர் பார்க்கவே முடியாது, பொய்யரை பார்க்கவே முடியாது. ஏன்னா நாம தமிழ்நாட்டிற்கு மக்கள் திட்டங்களுக்காக 14 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம். 14 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். அது மட்டுமல்ல, 2.55 லட்சம் கோடி அதிகமான பணத்தை நாம தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருப்பது மட்டுமல்ல, 4000 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைக்கு நாம தமிழ்நாட்டுக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறோம். When I say about that we have constructed 4,000 kilometers of highways here in Tamil Nadu, I would also like to share that 4-laning of the Marakkanam and Puducherry section with the tune of 2,100 crore rupees is being spent and it is being constructed, which will strengthen the coastal area, tourism and economy both for Tamil Nadu and for Puducherry, that we have to understand. The same way, 4-laning of the Paramkudi and Ramnathpuram stretch, 1,800 crore rupees are being spent for this. And you will be happy to note
that only for Tamil Nadu, the railway budget has been increased 9 times. 9 times the budget has been increased. And 1,300 kilometers of new railway tracks have been laid, and 97% of the railway tracks have been electrified. That we have to understand. And the new Pamdan Bridge in Tamil Nadu, India's first vertical lift sea bridge, is being constructed. That we have to understand. So as far as the connectivity is concerned, Prime Minister Modi's leadership in railways, in roadways, we have done a remarkable achievement we have achieved for Tamil Nadu. That we have to understand. அது மட்டுமல்ல, மக்கள் நாம் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 4 வழிச்சாலை அமைப்பது மட்டுமல்ல, இங்க மரக்காணத்து புதுச்சேரிக்கு தமிழ்நாட்டிற்கு என்னவெல்லாம் திட்டங்கள் கொடுத்திருக்கோம் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மரக்காணத்தின் புதுச்சேரிக்கு 2200 கோடி ரூபாயில 4 வழிச்சாலை நாம் கொடுத்திருக்கின்றோம். அதன் மூலமாக அந்த பகுதியில தொழில் வளர்ச்சியும் சுற்றுலா வளர்ச்சியும் மிக அதிகமாக வரும். அதே போல பரமக்குடி ராமநாதபுரத்திற்கு 1800 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலை நாம் அமைச்சு கொடுத்திருக்கின்றோம். அதே போல ரயில்வே திட்டங்களுக்காக தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி கொடுத்ததை விட 9 மடங்கு அதிகமான பட்ஜெட்ல நம்ம பணத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். ஆனா இங்க ஸ்டாலின் பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல 1300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் மட்டும் புதிதாக நாம ரயில்வே பாதை அமைச்சு கொடுத்திருக்கோம். அது மட்டுமல்ல, 98% முழுக்க மின்சாரமயமாக்கப்பட்டு இன்றைக்கு மின்சார ரயில்கள் போகின்ற ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அதே போல ராமேஸ்வரம் செல்லுகின்ற பொழுது பாம்பன் பாலம் அத்தனை பேருக்கும் தெரியும். பழைய பாம்பன் பாலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய செங்குத்தாக செங்குத்தாக செல்லக்கூடிய ஒரே பாலம் அதுதான் இருக்கிறது. அதை கூட மீண்டும் புதிதாக அமைத்து தமிழக மக்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் பயன்படுகிற வகையில் அந்த பாலத்தை நாம் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். When I talk about the railways, we should understand that what Prime Minister Modi has given, 9 Amrit Bharat trains and 9 Vande Bharat trains are running in Tamil Nadu. That we have to understand. Again, I would like to say that 77 railway stations are being renovated and constructed in Tamil Nadu. And these railway stations, you will not find the difference between an airport and a railway station. High class, state of the art railway stations are being constructed. The same way, the new Tamil Nadu Defence Corridor is being, with the tune of 29,000 crore rupees is being spent. And Chennai, Tiruchirappalli, Coimbatore, Salem and Hosur will be connected with this defence corridor, and it's going to bring a difference. That we have to understand. The same way, the PM Mitra Textile Park for the Virudnagar, 2,192 crores are being spent, and 15,000 jobs will be given in this textile park. That we have to understand. அது மட்டுமல்ல, ரயில்வே திட்டங்களை சொல்லுகிறது மற்றொன்றை நாம் இங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு மட்டும் தனியாக 9 அமிர்த் ரயில்கள் திட்டத்தை ரயில்களை தமிழகத்திற்கு மோடி அவர்கள் தந்திருக்கின்றார். 9 வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ரயில்வே நிலையங்களை அழகுபடுத்துவதற்காக தமிழகத்தில் 77 ரயில்வே ஸ்டேஷன்களை மீண்டும் புதுப்பிச்சு நீங்க ஏர்போர்ட்ல இருக்கிறோமா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறோமா வித்தியாசத்தை மிகச்சிறந்த நவீனமான ஒரு ரயில்வே நிலையங்களை நமக்கு மோடி அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே நமக்கு டிஃபென்ஸ் காரிடார் பாதுகாப்பு முனையங்களை நமக்கு 5 இடங்களே கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு அதிகமான செலவில் அமைத்து கொடுத்திருக்க. சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர், நம்ம ஒசூர்ல கூட டிஃபென்ஸ் கார்டு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அமைத்து அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி பெறுகின்ற வகையில் மிக பெரியதொரு ஏற்பாட்டை இங்கே செய்து தந்தது மட்டுமல்ல, விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகரில் PM மித்ரா திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 2200 கோடிக்கும் அதிகமாக அங்கே ஜவுளி பூங்கா அமைத்து தரப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக 15000 பேருக்கு அதிகமான மக்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If I talk about the air connectivity, 4 airports from Tamil Nadu have been selected for under the Udan Yojana, and Salem Airport is operationalized. Trichy, the construction of the new terminal building with the expenditure of 1,160 crores is being constructed. Tuticorin, the construction of the new domestic terminal building with 318 crore is being done. Coimbatore, the construction of an additional apron and runway surfacing, 63 crores rupees is being spent. And the Chennai new integrated terminal building phase 1
of Chennai International Airport, 1,260 crores are being spent by Prime Minister Modi's government. That we have to understand. அது மட்டுமல்ல, விமான நிலையங்களை விரிவாக்கத்தோட தமிழகத்தில் மிகப்பெரிய முன்னுரிமை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்திருக்கின்றார். உடான் திட்டத்தின் கீழாக 4 விமான நிலையங்கள் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது மீண்டும். அதே போல நவீனமயமாக்கல் மற்றும் உள்கட்டமைப்பு விரிவாக்க பணிகள் காரணமாக திருச்சியிலே புதிய கட்டிடத்தை விமான நிலைய கட்டிடத்தை 1160 கோடி ரூபாய் அளவிலே நாம் புதிதாக மோடி அவர்கள் கட்டி தந்திருக்கிறார். தூத்துக்குடியிலே புதிய உள்நாட்டு டெர்மினல் கட்டிடம் முனையத்தை 318 கோடி ரூபாயிலே மோடி அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார். கோயம்புத்தூரிலே கூடுதலாக விமான நிலைய கட்டுவதற்கும் ரன்வேயுடைய எல்லையை மீண்டும் அதிகப்படுத்துவதற்காக 63 கோடி ரூபாய் நமக்கு தந்திருக்கின்றார். சென்னை சர்வதேச விமான நிலையத்திலே புதிதாக ஒருங்கிணைந்த ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்காக 1260 கோடி ரூபாய் தந்திருக்கிறார். அதே போல மதுரையிலே புதிதாக இந்த விமான கட்டுப்பாட்டு அறையும் அதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இதை கூட நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். The corrupt Stalin government always says that the Prime Minister Modi is not giving the due to Tamil Nadu. I would like to share 11 medical colleges have been given to Tamil Nadu. 11 medical colleges. The state government has never been able to open 11 medical colleges in one go. 11 medical colleges have been opened. In this budget, in the 25-26 budget, you should all know that the bullet train corridors have been sanctioned and Bangalore, Chennai and Chennai, Hyderabad is being taken care in the future. That we have to understand. In the Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana, 3.6 crore people are benefited in Tamil Nadu. That we should know. In Pradhan Mantri Awas Yojana, 16 lakh people are benefited. In Ayushman Bharat, more than 5.8 crore beneficiaries are from Tamil Nadu. Pradhan Mantri Kisan Samman Nidhi, more than 22 lakh farmers are getting 6,000 rupees per year. And you make Nagesh, Dr. Nagesh victorious, we will top up 3,000 rupees more, 9,000 rupees will be given. நண்பர்களே, அது மட்டுமல்ல, தமிழகத்தில் மருத்துவ வளர்ச்சிக்காக 11 மருத்துவக் கல்லூரிகள் 2022ஆம் ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். விருதுநகர், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, அரியலூர், ராமநாதபுரம், நம்ம கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் யாரு கொடுத்தாங்கன்னா மோடி அவர்கள் கொடுத்த திட்டத்தின் மூலமாகத்தான் வந்திருக்கு. இந்த ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாளி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் அழுத்தமாக நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த புதிய பட்ஜெட்டில் கடந்த ஆண்டு போடப்பட்ட பட்ஜெட்டில் புதிதாக 2 புல்லட் ரயில் வழித்தடங்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். பெங்களூரிலிருந்து சென்னைக்கும், சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கும் 2 புல்லட் ட்ரெயின் வசதி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏழை மக்களுக்காக, உணவில்லாத ஏழை மக்களுக்காக நாடு முழுவதும் 80 கோடி மக்களுக்கு கொடுத்தாலும் தமிழகத்தில் 3.6 கோடி மக்களுக்கு மாதந்தோறும் அவளுக்கு அரிசி இலவசமாக, அரிசியும் பருப்பும் எண்ணெயும் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுத்த திட்டத்தின் மூலமாக 16 லட்சம் பேருக்கு தமிழகத்தில் நாம் வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் 5.6 கோடி பயனாளிகளுக்கு நாம் இங்கே உதவி செய்திருக்கின்றோம். அதே போல விவசாயிகளுக்கான நம்முடைய சன்மான் நிதியை கொடுக்கின்ற பொழுது தமிழகத்தில் 22 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே டாக்டர் நாகேஷ் அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்தால் இன்னும் அதிகமான திட்டங்கள் தமிழகத்தில் வந்து சேரும் என்று நான் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். In PM Ujjwala Yojana, 42 lakh women are benefited. In Pradhan Mantri Swachh Bharat Yojana, 60 lakh toilets have been constructed. Now you understand which type of dignity Prime Minister Modi has given to the women and children. That we have to understand. Our country did not have more than 12 crores of toilets have been constructed. More than 12 crore families used to go in public for the natural needs. They had to go in public space. And more than 12 crore now toilets have been constructed, and with which 60 lakh have been constructed in Tamil Nadu. 60 lakh women and children are being given the respect that has been given by Prime Minister Modi. I will talk about the water tap connection also. 90 lakh water tap connection has been given. That we have to understand. And as far as the
manifesto which has been released today, I assure you, I will complete this. மக்களே, அது மட்டுமல்ல, இங்க உஜ்வாலா என்ற திட்டத்தின் மூலமாக இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுல தமிழ்நாட்டிற்கு 42 இணைப்புகளை கேஸ் புது கனெக்ஷன் நம்ம இலவசமாக கொடுத்திருக்கின்றோம். அதுபோல ஸ்வச் பாரத் என்று சொல்லுகிற திட்டத்தின் மூலம் கழிப்பறைகள் இலவசமாக கழிப்பறைகள் பெண்களுக்கு குழந்தைகள் நமக்கு நல்லா தெரியும். கிராமத்துல கழிப்பறை வசதி இருக்காது. பெண்களும் குழந்தைகளும் பொது இடத்துல போகணும். வெட்கமான மானங்கெட்ட சூழ்நிலை இருந்தது. ஆகவே அதற்காக 60 லட்சம் டாய்லெட் நாம தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்திருக்கோம். இவர்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எந்த நோக்கத்தை கொடுக்கிறோம், பெண்களும் குழந்தைகளும் அவமானப்படக்கூடிய நோக்கத்திற்காக மோடி அவர்கள் இந்த கழிப்பறை திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 12 கோடி கட்டியிருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் 60 லட்சம் பேருக்கு இந்த கழிப்பறை நாம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஜல்ஜீவன் செல்லக்கூடிய வீட்டுக்கு டேப் திறந்த தண்ணி வருது பாருங்க, ப்ளூ பைப் போட்டு வரும். ஆகவே அது தமிழ்நாட்டில் 90 லட்சம் பேருக்கு நம்ம இணைப்புகளை கொடுத்திருக்கோம். ஆகவே இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நாம் தமிழக மக்களுக்கு மோடி அவர்கள் தந்திருக்கிறது நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். Now I have come here to request you that make Nagesh Kumar doctor, the MLA from this area. He is a social worker. He has been working. He runs the hospital also, takes care of the medical care also. And when you do so, I promise you that in the AIDMK government, every women household, the head of the household will be getting 2,000 rupees per month and 10,000 rupees at one time it will be given to the every household. 3 LPG cylinders will be given yearly free of cost. This same way, a subsidy of 25,000 to all eligible women for purchasing of the e-scooters. And we will be providing, as I said, 3,000 rupees top up to all farmers who are getting Pradhan Mantri Kisan Samman Nidhi. And they will be getting 9,000 rupees per month, per year, that we have to understand. For the fishermen, the ban period, the aid will be increased from 8,000 to 12,000. And for the lien period, the allowance will be increased from 6,000 to 8,000. And the pension to all fishermen above the age of 60 will be 2,000 rupees, that we have to understand. The same way, we will also take care of the cultural and the religion side. And for that, I assure you that we will ensure that the tradition of lighting of the Kartigai Deepam, that will continue at the hilltop and it will be re-established, that we have to understand. For drug menace, we will be opening a Tamil Nadu Drug Eradication Department and Anti-Narcotic Task Force. That is what we are going to take care. The same way, we will also see to it that in all aspects, the women are brought forward, they are brought to the mainstream, the children are taken care, and the violence against children and the sex abuse against children will stop, and we will also see to it that law and order situation is improved, and it will be a corruption-free state. That is what we have promised and we will be doing forward. In the end, I would request all of you, you have been hearing me, although the language problem is there, but still you are responding. I am very thankful to all of you for your response. But I would like to say my meeting will be successful only when Dr. Nagesh Kumar becomes an MLA, and this responsibility I give it to you. It is your responsibility. I will be the most happiest person, and we will see Tamil Nadu grow forward, and people like Nagesh Kumar. What to talk about the other candidate? I am told that he has got some 30 plus criminal records. Do you want a criminal to be your MLA? Do you want a criminal to be your MLA? Bolo yes or no? You want a doctor to be an MLA? You want a doctor to be an MLA? Thank you very much. I am assured that you are going to send Dr. Nagesh to Vidhan Sabha, and you will send the other candidate to the place where he belongs to. And the place is only such people should be taken on books. That is what we have to say. So once again, thank you very much. Take care of Nagesh Kumar. Thank you very much. நண்பர்களே, வணக்கம், நன்றி.